டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன். அதாவது டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னா டேக் ஆஃப். இப்போ நீங்கள் டேக் ஆஃப் எடுக்கிற டைமில் ஒரு சில நேரத்தில் வந்து நீங்கள் எப்படி டேக் ஆஃப் எடுப்பீங்கன்னு ஏரியா அண்ட் மெனுவில் டைப் பண்ணி உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த டேக் ஆஃப் நீங்கள் உங்களுக்கு ஏரியாவிலேருந்து தேவைப்பட்ட அந்த ரூம் ஒன்று எடுப்போமே. இப்போ நீங்கள் இதுக்கு டைலுக்கு ஏரியா எடுக்க போயிட்டேன்னா இந்த ஏரியா லென்த் எடுக்கிறேன்னா நீங்கள் என்ன செய்வீர்கள், கிளிக் பண்ணி இதை பார்த்து டைப் பண்ணுற, காப்பி பண்ணுற, எக்ஸல் ஷீட்டில் காப்பி பேஸ்ட் பண்ணுற, இப்படி 1 by 1 எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லாமல் மொத்தமாக நிறைய ரூம்ஸ், இப்போ இந்த குறிப்பிட்ட இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்கு. ஒரு 25 ரூம்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இந்த 25 ரூமுக்கும் தேவையான டைலுக்குரிய ஏரியாவை செப்பரேட்டாக ரூம் வைஸாக எப்படி அதை எடுக்கிறது, அதை வந்து எப்படி இருந்துச்சுன்னா எக்ஸல் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், பார்த்து டைப் பண்ணுற, காப்பி பண்ணுற அந்த மாதிரி இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற, எக்ஸல் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அப்படிங்கிறது அந்த டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன், அந்த டூல் பார் ஃபங்க்ஷன். ஓகே தானே. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு நீங்கள் டேக் ஆஃப் எடுக்கணுமோ அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, பொலி லைன் பண்ணுவீங்க இல்லையா. பொலி லைனை எல்லாரும் கவர் பண்ணுவீங்க. நீங்கள் பொலி லைனால கவர் பண்ணுற அந்த டைமில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது என்ன ரூம், இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இருந்தால் இந்த பொலி லைனுக்குரிய பேரையும் நீங்கள் லேயரில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுக்குறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால் கடைசி டைமில், அதாவது எக்ஸல் ஷீட்டில் இந்த டேட்டாவும் வந்து எக்ஸல் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு பிறகு செப்பரேட் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. இப்போ இது ரூம் நம்பர் 1 நினச்சுன்னா எக்ஸல் ஷீட்டில் வந்து எப்படி இருக்கணும், ரூம் நம்பர் 1 அதுக்கான ஏரியா, அதுக்கான லென்த்ன்னு சொல்லி செப்பரேட் ரூம் நம்பர் 2, 3, 4 செப்பரேட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த உங்களோட குவான்டிட்டி ஷீட்டில் வந்து அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா. அப்போ அதனால நான் சொல்ல என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு பொலி லைனுக்கும் அது என்ன ரூம்னு சொல்லி அந்த ரூமோட பேரை இங்கே லேயரில் நீங்கள் வந்து செப்பரேட்டாக டைப் பண்ணி வைக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதாவது பாருங்கள், இது வந்து ரூம் நம்பர் 1. நான் அந்த பொலி லைனை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரூம் நம்பர் 1 அந்த லேயரில் இருக்கு மேலே இல்லையா. இது வந்து ரூம் நம்பர் 2. நான் அந்த பொலி லைனை நான் கவர் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த டைல் ஏரியாவை கவர் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த பொலி லைனை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரூம் நம்பர் 2 ஒன்றே காட்டுது இங்கே மேலுக்கு. ஓகே தானே. ஆனால் நான் இங்கே டைப் பண்ணி வச்சுக்கிறேன் ரூம் நம்பர் 2 ஒன்று. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து இதே மாதிரி செய்யணும். ஓகே தானே. முதலாவது ஸ்டெப் நம்பர் 1 செஞ்சுட்டீங்களா, இதை கன்ஃபார்ம் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கன்ஃபியூஷன். ஓகே தானே. முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. எதுக்குன்னு சொன்னால், டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து செய்கிற அந்த டைமில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா 10 ஃபோல்டர் வந்து, அதாவது 10 ஃபைலை வந்து சேவ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சரம் நீங்கள் வேலை செய்யக்க 10 ஃபைலை சேவ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த 10 ஃபைல் வந்து ஒரு சில நேரங்களில் ரோயும் பெருசாக இருந்தால் 10 ஃபைல் 20 ஃபைல்லாம் நீங்கள் சேவ் பண்ண வேண்டி வரும். அப்போ உங்களுக்கு நிறைய ஃபைல் வந்து சேவ் பண்ண வேண்டி, அப்போ ஒரு ஃபோல்டர், ஏதாவது ஒரு ஃபோல்டர் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால், க்ரியேட் பண்ணி வச்சா உங்களுக்கு அந்த உங்களோட வேலை முடிஞ்சது பிறகு நீங்கள் இந்த ஃபோல்டரை டிலீட் பண்ணினா என்ன நடக்கும், மொத்தமாக எல்லாம் அழிஞ்சிடும். அதாவது கண்டன இடத்துல எல்லாம் சேவ் பண்ணி உங்களோட சிஸ்டத்தை குப்பையாக்காமல் ஒரு ஒழுங்குமுறைப்படி செய்கிறதுக்கு தான் நான் இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. நான் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணியிருக்கேன் டெஸ்க்டாப்பில், அதுக்கு பேர் கொடுத்துருக்கேன் டேட்டான்னு. நீங்கள் டேட்டான்னு கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு விரும்பினதை நீங்கள் கொடுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஓகே தானே. இப்போ அந்த டூல் பாருக்கு வந்து ஷார்ட்கட் வந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் தான். நீங்கள் டேட்டா டைப் பண்ணுங்கள், டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் வருது இல்லையா, என்டர் பண்ணுங்க. ஓகே தானே. என்டர் பண்ணினா என்ன நடக்க மாட்டா, ஒரு பாக்ஸ் வரும், ஒரு பேஜ் வரும், ஒரு டயலாக் பாக்ஸ், ஒரு பேஜ் வரும். ஓகே தானே. இதில் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் நியூ டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக் பண்ணியிருக்கும். ஓகே தானே. இதில் இந்த பேஜில் நாங்கள் எந்த செட்டிங்ஸும் செய்யலை. ஓகே, நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. சரியா, நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் பேக்கப் ஃபைல். இப்போ சேவ் பண்ண வேண்டியது வந்து என்னன்னு சொன்னால் ஒரு பேக்கப் ஃபைல்.
உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த எக்ஸல் ஷீட்டுக்கான பேக்கப் ஃபைல் உண்டு. இப்போ வந்து என்ன நடக்க போதோ நாங்கள் சேவ் பண்ண போகிறோம். ஓகே தானே. இப்போ நான் டெஸ்க்டாப்பில் டேட்டான்னு சொல்லி க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு தானே, அதை டபுள் கிளிக் பண்ணி அந்த பேக்கப் ஃபைலுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஏதாவது ஒரு ஃபைல் நேம் ஒன்று கொடுக்க வேண்டியது, அதை நான் டேட்டாண்டே கொடுப்பேன். ஓகே தானே. இது வந்து ஃபைல் டைப் வந்து டிஃபால்ட்டாக இருக்கு. இதில் நாங்கள் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை, சேஞ்ச் பண்ண முடியாது. சேவை கொடுங்க. ஓகே, அடுத்த பேஜுக்கு வந்தாச்சா. இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட் இந்த கரண்ட் ரோயிங் கிளிக் பண்ணுங்க. அடுத்தது இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எந்த ஏரியாவுக்கு எந்த அதாவது ஏரியா லென்த் உங்களுக்கு இது ரெண்டும் தேவைப்பட்ட இடத்துக்கு நீங்கள் பொலி லைன் பண்ணி வச்சுருப்பீங்க தானே, அந்த பொலி லைன் எல்லாம் 1 by 1 செலக்ட் பண்ணுங்க. ஓகே தானே. மற்றது எங்களோட யூடியூப் சேனலில் வந்து என்னன்னு சொன்னால் ஓட்டோகேட் சம்மந்தமான நிறைய டியூட்டோரியல்ஸ் நான் செய்துக்கிறேன். உங்களுக்கு ஓட்டோகேட் வந்து நீங்கள் பேசிக்காக பிகினர்ஸாக இருந்தாலும் கூட உங்களுக்கு நம்ம ஓட்டோகேட் சம்மந்தமான பேசிக் நாலேஜ், அட்வான்ஸ் நாலேஜ் எல்லாம் தரத்துக்கு. ஓகே தானே. அதனால் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோவை நீங்கள் என்ன செய்யுங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே தானே. இது வந்து உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு வீடியோவாக தெரிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பிரயோஜனமாக அமையும். ஓகே தானே. அதாவது ஓட்டோகேட்டில் இருக்கிற பேசிக்கில் இருந்து கொண்டு வந்துருக்கிறீங்க. ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணலாம், என்டர் பண்ணலாம், ஸ்பேஸ் பார் இது மூணையும் கொடுக்கலாம். இதில் ஏதோ ஒன்று கொடுங்க. ஓகே தானே. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இதில் எந்த பேஜில் எந்த செட்டிங்ஸும் தேவையில்லை, நெக்ஸ்ட்டை கொடுங்க. ஓகே தானே. இப்போது இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இவ்வளவு விஷயமும் டிஸ்பிளே ஆகுது. எங்களுக்கு தேவை குறிப்பிட்ட ஒரு சில விஷயம், அதாவது ஏரியா, லென்த், இது மட்டும்தான் தேவை. ஓகே தானே. அப்படின்னா என்ன செய்யணும்டா, இதெல்லாம் வந்து ரோவிங், 3D, மிஸ்க் எல்லாம் வந்து அன்டிக் பண்ணுங்க. ஓகே தானே. தேவையானது ஜெனரலும் ஜியோமெட்ரியும், இது ரெண்டும் தான் இப்போ எங்களுக்கு தேவை. ஓகே தானே. இந்த ஜெனரலுக்கும் ஜியோமெட்ரிக்கும் கீழே வாரது தான் இவ்வளோ. இதில் ஏரியா தேவை எங்களுக்கு, கலர் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லாத நான் அன்டிக் பண்ணுறேன். எது நான் அன்டிக் பண்ணணும் பார்த்து நீங்களும் அன்டிக் பண்ணுங்க. அதாவது தேவையானது ஏரியாவும் லேயரும் லென்த்தும், இது மூணையும் மட்டும் தவிர மற்ற எல்லாத்தையும் அன்டிக் பண்ணணும். ஓகே தானே. நெக்ஸ்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்துருக்கு கவுண்ட் வந்துருக்கு. நாங்கள் ஒவ்வொரு பொலிலைனையும் ஒவ்வொரு தரம் கிளிக் பண்ணதால எங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டிருக்கு. இது எதுக்கு ஒரு தரம் க்ராஸ் செக் பண்ணுங்க, இது ஒன்று தான் இருக்கா இல்லை ரெண்டு இருக்கான்னு பாருங்க. தெரியாமலும் கிளிக் பண்ணி பட்டிருக்கலாம். அப்போ பாருங்க, எல்லாம் உண்டு அணிக்கான்னு பாருங்க. ஒன்று இருக்கான்னு சொன்னால் ஓகே. அப்போ கவுண்ட் வந்து எங்களுக்கு தேவையில்லை, ஆனால் உண்டு அணிக்கு கன்ஃபார்ம் பண்ணியாச்சானே. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு ஷோ கவுண்ட் கொலமி தானே, அதை அன்டிக் பண்ணுங்க, அது தேவையில்லை. நேம் இருக்குத்தானே, நேம் வந்து நம்ம வரைஞ்சது என்ன, பொலி லைன். ஆகவே எல்லாம் பொலி லைன் தான் காட்டும். இது எங்களுக்கு எக்ஸல் ஷீட்டுக்கு வந்து எங்களை இது பண்ண தேவையில்லை. அதனால ஷோ நேம் கொலம் அதையும் அன்டிக் பண்ணுங்க. இப்போ எங்களுக்கு மிச்சமாக இருக்கிறது ஏரியா, லேயர், லென்த் இருக்கு. இந்த லேயர்னு என்னென்னா ரூம், என்ன ரூம், பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், டைனிங் ஏரியா, பாத்ரூம் அப்படிங்க அந்த ரூமோட பேர்கள் உங்களுக்கு காட்டும். நீங்கள் இங்கே லேயரில் கொடுத்த பேர் இருக்குத்தானே, அது வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே தானே. ரூம் நம்பர் 1க்கு தேவையான ஏரியா செப்பரேட்டாக வந்துருக்கு, ரூம் நம்பருக்கு தேவையான லென்த்து செப்பரேட்டாக வந்துருக்கு. இப்போ எல்லாம் வந்து செப்பரேட்டாக வந்துருக்கு. ஓகே தானே. அது இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அவுட்புட் டேட்டா டு எக்ஸ்டர்னல் ஃபைலு அதை டிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த உங்களோட ஃபைல் வந்து எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணுமோ அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள், இங்கே கிளிக் பண்ணுங்கள் டெஸ்க்டாப். நான் வந்து டெஸ்க்டாப்பில் டேட்டா ஃபோல்டர் தான் கிரியேட் பண்ணி வச்சுக்கேன். அப்போ நான் டேட்டா ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ண போகிறேன். ஆகவே டேட்டா ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபைல் நேமே மாற்ற வேண்டி இருந்தால் இந்த டொட்டுக்கு பிறகு, அதாவது இந்த டொட்டுக்கு தானே, அதாவது apartment1.csv இருக்கு, இந்த டொட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறத மட்டும் மாற்றுங்க. அந்த டொட்டுக்கு பிறகு இருக்கிறத மாற்றாமல் இருக்கிறது நல்ல மண்ணு. ஃபைல் டைப் வந்து CSV இருக்கு எனக்கு டிஃபால்ட்டாக. நான் நிறைய தரம் செஞ்சிருக்கேன் எங்கிறதால எனக்கு CSV டிஃபால்ட் ஆகிட்டு. ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் செய்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு XLS காட்டும். ஓகே, அதை நீங்கள் CSV மாற்றுங்க.
மாற்றிட்டு சேவை கொடுங்க, நெக்ஸ்ட்டை கொடுங்க, ஃபினிஷை கொடுங்க. ஓகே தானே? அப்போ என்ன நடந்துடும், உங்களோட நீங்கள் கொடுத்த அந்த இதுக்கான ஏரியாவும் லென்த்தும் வந்து எக்ஸல் ஷீட்டில் கன்வெர்ட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்துருக்கு. இது வந்து டேட்டா ஃபைல், இது சேவ். இது வந்து எக்ஸல் ஷீட். நீங்கள் உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் இருக்கிறத காப்பி பண்ணி உங்களோட குவான்டிட்டி ஷீட்டில் நீங்கள் என்ன செய்யணும், பேஸ்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டை ஒன் பண்ணுங்கள். இந்த வந்துருக்கு. ஓகே தானே? இது சேவ். ஏரியா வந்துருக்கு, லேயர் வந்துருக்கு, லென்த் வந்துருக்கு. லேயரில் வந்து ரூம் வைஸ் ரூமோட பேர் வந்துருக்கு, லென்த் வந்து அதுக்கு நேராக வந்துருக்கு. உங்களுக்கு வந்து டோட்டல் லென்த் வேணும்னு சம்ம கொடுத்துட்டே இருந்துச்சுன்னா ஓட்ட சம்ம கொடுத்துருங்க, டோட்டல் வரும். ஏரியா கொடுத்துடா, இது நான் இப்போ செலக்ட் பண்ண மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஓட்ட சம்ம கொடுத்துருந்துச்சுன்னா டோட்டல் ஏரியா வந்துடும். அப்போ உங்களோட சீனியர் அவங்களோட டோட்டல் ஏரியா என்னன்னு நீங்கள் இதை பார்த்து அவங்களுக்கு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணால் சரி. ஓகே தானே? இப்போ என்ன செய்யணும், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னுச்சுன்னா நாங்கள் செஞ்சது சரியான ஆக போகிறோம். ஓகே தானே? அதாவது ஓகே, இப்போ நாங்கள் வந்து ரூம் நம்பர் 5 முதலாவது என்ன இருக்கு, ரூம் நம்பர் 5 இருக்கு. ரூம் நம்பர் 5க்கான ஏரியா லென்த் சரியாயிக்கா. ரூம் நம்பர் 5 இருக்கு. ரூம் நம்பர் 5 சேவல். ஓகே, ரூம் நம்பர் 5 பார்த்துருவோம். ஏரியா 2.98885 2.9885. ஏரியா லென்த் வந்து 8.12. லென்த் வந்து இதில் எங்கள் ஓட்டைகள் என்ன ஆகுது, லென்த் 8.12 ஆகுது. ஓகே, அது சரியா இருக்கு. ரூம் நம்பர் 10 பார்ப்போம். ரூம் நம்பர் 10 வந்து எக்ஸல் ஷீட்டுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கிறது சரியான க்ராஸ் செக் பண்ணுறது. நான் வந்து க்ராஸ் செக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு விரும்பி நீங்கள் க்ராஸ் செக் பண்ணலாம். ஓகே, ரூம் நம்பர் 10 அதில் பொலிலைனை செலக்ட் பண்ணுறேன். அதாவது ஏரியாவை மெனுவில் ஏரியா டைப் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். இது வந்து 42.2954. இங்கே நடிக்கி 42.29. லென்த் வந்து 27.54. லென்த் 27.54 சரியா இருக்குது. ஓகே. ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து எக்ஸல் ஷீட்டுக்கு என்ன செய்யணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டி இருக்கு. ஓகே தானே? குவான்டிட்டிஸு அதாவது டேக் ஓவர் இந்த மாதிரி செய்ய வேண்டி இருக்கு. ஓகே தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட்டோகேட் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்து போகிறது இருக்கேன். புதுசாக ஆட்டோகேட் நீங்கள் படித்த ஒரு ஆள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகி, அதாவது நம்மளோட சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ்.